السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لولاك لما خلقت الأفلاك أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க அரபு மாதத்தின் ரபீல் அவ்வல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே நாம் எல்லாவற்றிலேயும் ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக நாம் பார்க்க முடியும். எதை எடுத்தாலும் சர்வசாதாரணமாக நாம் ஒரு கடைக்கு பொருள் வாங்க சென்றாலும் 4-5 பொருட்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதில் நல்லதை தேடி கண்டுபிடித்த பிறகு நாம் அதை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்வோம். இது சர்வசாதாரணமான பொருட்களிலேயே நாம் வித்தியாசத்தை பார்க்கிறோம். இதே போல நாம் பழகக்கூடிய மனிதர்களிடத்திலேயும் பல வித்தியாசமானவர்களை நாம் பார்க்க முடியும். பல நண்பர்களை நாம் சந்திக்கின்ற பொழுதிலும் அவர்களோடு உறவாடுகின்ற பொழுதிலும் அவர்களுடைய நடைமுறைகளையும் ஒருவரை விட ஒருவரிடத்திலே சிறந்ததை நாம் பார்க்க முடியும். அதே போலத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல நபிமார்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தாலும் அந்த நபிமார்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மத்தியிலே ஒவ்வொரு தனிச்சிறப்பையும் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே நம்முடைய உலோகத்தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபடி அதிகமாக எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்களாக தனிச்சிறப்பு மிக்கவர்களாக பல இடங்களிலே பல நேரங்களிலே பல காலங்களிலே வித்தியாசப்படுத்தி அருமை நாயகத்தினுடைய தரஜாவை உயர்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நான் நிறைய நேரங்களிலே காண முடிகிறது. அருள்மலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல மிக அழகாக சொல்வான், தில்கர் ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. அந்த ரசூல்மார்கள் அவர்களிலே சிலரை விட சிலரை நாம் சிறப்பாக்கி இருக்கிறோம், மேன்மையாக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்வார். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே மினுகும் மன் கல்லமல்லாஹ், அந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் இருந்தும் ஒரு சிலர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி இருக்கிறான். அவர்களில் சிலரை தரஜாவின் அடியிலே பதவிகள் என்ற வழியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தியும் இருப்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காண்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நபிமார்களிலேயும் ரசூல்மார்களிலேயும் மிக உயர்ந்தவர்களாக தனிச்சிறப்பு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே தான் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச் சிறப்புகள் என்று சொன்னால் வருடம் முழுவதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துக லமா ஹலக்து என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துல் அஃலாக், இந்த உலகத்தினுடைய கோள்கள் இருக்கிறது, அந்த கோள்களை கூட நீங்கள் இல்லை என்று சொன்னால் நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ்வே அருமை நாயகத்தினுடைய தனிச்சிறப்பை பற்றி ஹதீஸ் குதுஸியிலே சொல்லி காண்பிக்கின்றார். ஒன்று தெரியுமா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காண்பிப்பார்கள். கால ரசூல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். வந்து வகால யா முஹம்மத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மதே லௌலாக்க மா ஹலக்துல் ஜன்னா, நீங்க இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க லௌலாக்க மா ஹலக்துன் நார், நீங்க இல்லை என்று சொன்னால் நரகத்தையும் படைத்திருக்க மாட்டான் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து காண்பிக்கின்றார்கள். ஃபாகன் நபிய்யின பி ஹல்கின் வ பி ஹுலுகின் ஃபலம் யுஸாவுஹு பி இல்மின் வலா கரமின். இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தா ஷரீஃபிலே ஒரு அழகிய வரிகளை சொல்லி காண்பிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவ அமைப்பினாலும் சரி, நற்குணத்தினாலும் சரி, மற்ற நபிமார்களை விட மிகைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். அறிவு, மேன்மை ஆகியவற்றின் எல்லா விதத்திலேயும் மற்ற நபிமார்களை விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாரும் நெருங்க முடியாது என்கின்ற ஒரு அழகிய வரியை தனது புர்தா ஷரீஃபிலே இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். வார்த்தையிலே சொல்வார்கள் அல்லவா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்புகள் என்ன தெரியுமா? மாணிக்கமும் கல்லுதான், மாணிக்கமும் கல்லுதான். ஆனால் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகி விடுமா? மல்லிகை இருக்கிறது, அந்த மல்லிகையும் மலர்தான். அதற்காக எல்லா மலரும் மல்லிகையாகி விட முடியுமா? தாஜ்மஹால் கட்டிடம் தான், எல்லா கட்டிடமும் தாஜ்மஹாலாக ஆகிவிட முடியுமா? இமயமலையும் மலைதான், ஆனால் எல்லா மலையும் இமயமலையினுடைய உச்சத்தை தொட்டுவிட முடியுமா என்பதாக நாம் வார்த்தையிலே சொல்லுவோமே, அதுபோல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர்கள் தான். ஆனால் இறை தூதர்கள் எல்லாம் அந்த இறுதி தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக முடியுமா என்பதாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகள் தான் என்ன, சாதாரணமானதல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சிறப்புகளை பற்றி அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்மள்ட்ட எல்லாம் யாராவது கேள்வி கேட்டா நம்ம தான் பதில் சொல்லணும். முந்தைய எல்லா நபிமார்களிடத்திலேயும் மக்கள் எந்த வகையில கேள்வி கேட்டாலும் நபிமார்கள் தான் அதற்கு பதில் சொல்லணும், அவங்க தான் பதில் சொல்லுவாங்க, அவங்க தான் சொன்னாங்க. ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது நெருங்கி வந்து அது எந்த விதத்திலே வந்தாலும் சரி கேள்வி கேட்டால் பதில் யார் சொல்வார்? அருமை நாயகம் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ்வே பதில் சொல்லுவார். அருள்மறை குர்ஆனிலே நாம் பல இடங்களிலே அருமை நாயகத்தினுடைய இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும், பல ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். ஏகத்துவ பிரச்சாரத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை கூப்பிட்டு
கொஞ்சம் மலையினுடைய உயரத்தில் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்புவீங்க இல்லையா? எல்லோருமே ஆம் என்பதாக பதில் கூறுகிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ லஹப் அந்த கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது அபூ லஹபும் வருகிறார். வந்தவர் அருமை நாயகம் இந்த ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த அபூ லஹப் சொல்கிறார், தப்பன் லக யா முஹம்மத் அலி ஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மது உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டிய அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டின என்பதாக அபூ லஹப் சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் தப்பத் யதா அபீ லஹப் வ தப்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக பதில் கூறினார். அபூ லஹபே, உன்னுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், தப்பு நீயும் நாசத்திலே உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகத்தின் மீது கேள்வியை கொடுத்த அந்த அபூ லஹபிற்கு அல்லாஹ்வே பதிலளித்தான் என்கின்ற செய்தியை அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பைத்தியக்காரர் என்பதாக சொன்ன பொழுது வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொன்னான், உங்களுடைய தோழர், உங்களுடைய நண்பர் அவர் பைத்தியக்காரர் அல்ல என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே வார்த்தையை பதிலாக சொன்னான் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆனையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகத்தினுடைய ஒவ்வொரு தனிச்சிறப்பையும் எடுத்து காண்பிக்கக்கூடிய வசனங்களை நாம் அருள்மறை குர்ஆனிலே பார்க்க முடியும். ஒரு இடத்துல ராயினா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ராயினா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு மக்கள், அதுவும் அரபிலே கை தேர்ந்தவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ராயினா என்று சொன்னால் அதற்கு 2-3 அர்த்தம் இருக்கு. ஒன்னு மடையன், இன்னொன்னு இடையன். ராயினா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. 3வதாக நன்றாக கவனியுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த 3 அர்த்தங்களை பொருந்திய இந்த வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். இந்த ராயினா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பொருந்திய யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா, இந்த ராயினா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அர்த்தத்தை மாற்றி அமைத்தவர்களாக, உள்ளத்திலே மாற்றி அமைத்தவர்களாக, அருமை நாயகத்தை பழித்து பேசுவதற்காக வேண்டிய இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் பதில் கூறினார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா, ராயினா என்பதாக சொல்லாதீர்கள். 3 அர்த்தத்தை பொருந்திருந்தாலும் நீங்க உள்ளத்துல எந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய முஹம்மது நபியை நீங்கள் சொல்லுகின்றீர்கள், பழிக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், வகூலு உன்துர்னா, இதோ பாருங்கள், இதோ கவனியுங்கள் என்று சொல்லக்கூடிய உன்துர்னா என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை ராயினா என்பதாக சொன்னவர்களுடைய வாயை அடைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நீங்கள் உன்துர்னா என்பதாக மிக தெளிவான வார்த்தையை கொண்டு என்னுடைய ரசூலை நீங்கள் சொல்லுங்கள். கூல் உன்துர்னா வஸ்னஹு, நீங்கள் நன்றாக கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் நன்றாக கேளுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மிக அழகான வார்த்தை சொல்லுங்கள். வலில் காஃபிரீன், நீங்கள் என்னுடைய வார்த்தையை மறுத்து மீண்டும் அதே வார்த்தையை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை உங்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொன்னான் என்று சொன்னார். ஒவ்வொரு நபியும் அவர்களிடத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலை நபிமார்கள் தான் சொன்னார்கள். ஆனால் அருமை நாயகத்தினிடத்தில் கேட்ட கேள்விக்கும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அவனே பதில் கூறினான் என்று சொன்னால் அருள்மறை குர்ஆனின் மூலமாக இன்றளவிலேயும் அத்தாட்சியாக அருமை நாயகத்துடைய தனிச்சிறப்பை மொழிந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் மாத்திரம் எல்லா நபிமார்களுக்கும்
நிழல் தரக்கூடிய ஒரு கொடியை அல்லாஹ் லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியை அல்லாஹ் வைத்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கும் நிழல் தரக்கூடிய அந்த லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியை நான் தான் கையில பிடித்திருப்பேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எனக்குத்தான் தருவான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதை மறுமையிலே சொர்க்கம் திறக்கப்பட்டவுடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலிலே சொன்னார்கள், சொர்க்கம் திறக்கப்பட்டவுடனே முதலிலே நானும் என்னுடைய ஏழை தோழர்களான முஹாஜிரீன்களும், சஹாபா தோழர்களை பார்த்து அருமை நாயகம் சொன்னார்கள், முஹாஜிரீன்களாகிய ஈமான்தாரிகளே, நீங்களும் தான் என்னோடு சேர்ந்து முதலிலே சொர்க்கத்திலே நுழைவீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தனி சிறப்பை சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சன்னிதானத்திலே அவனுடைய பெரும் அந்த திரளாக மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்திலே ஆதரவு, எல்லோருடைய ஆதரவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும் என்கின்ற இந்த ஒவ்வொரு செய்தியையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து காண்பிக்கின்றார்கள். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்கள் எல்லோரையுமே ஒன்று சேர்ப்பாராம். எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு சொர்க்கத்தை முன்னாடி கொண்டு வந்துடுவான். சொர்க்கத்தை முன்னால் கொண்டு வந்து விடுவார். எல்லோருமே சொர்க்கத்தை அருகிலை பார்ப்பார்கள். ஆனா சொர்க்கம் மூடி இருக்கும். யார் திறப்பது? திறந்தால் தானே உள்ள செல்ல முடியும். மக்கள் எல்லோருமே ஒன்றாக நின்று கொண்டிருப்பார்கள். சொர்க்கம் அருகாமையிலே வந்துவிடும், பார்ப்பார்கள், ஆனால் திறக்க முடியாது. வேகமாக தன்னுடைய தந்தை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முதலாவதாக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓடுவார்கள். எங்களுக்காக இந்த சொர்க்கத்தை திறங்கள், நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இதற்கு நான் தகுதியானவன் அல்ல. அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் செல்லுங்கள், அனுப்பி வைப்பார்கள். எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் சொல்வார்கள், இந்த சொர்க்கத்தை எங்களுக்காக வேண்டி திறங்கள், அல்லாஹ்விடத்திலே திறக்கும்படி செய்யுங்கள், நாங்கள் உள்ள போகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நானும் இதற்கு தகுதியானவன் அல்ல. அல்லாஹ்வோடு உரையாடிய மூசா நபி இடத்திலே செல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலேயும் செல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், எனக்கும் இதற்கு தகுதி இல்லை, நான் கலீமுல்லாஹ் தான், அல்லாஹ்வோடு பேசியவர் தான், ஆனால் இந்த சொர்க்கத்தை திறக்க சொல்லக்கூடிய அளவிற்கு என்னிடத்திலே தகுதி இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்லுங்கள். அல்லாஹ் ஊதிய ரூஹ் அவர்கள், ரூஹல்லா ஈசா அவர்களிடத்திலே செல்லுங்கள். எல்லா மக்களும் ஓடி சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொல்லி விடுவார்கள், என்னாலும் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே திறக்கும்படி செய்ய முடியாது என்பதாக மறுத்து விடுவார்கள். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரை கை காட்டுவார்கள்? அதோ எங்களது பிள்ளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள். மக்கள் எல்லோருமே அலைவாய்ந்து கொண்டு அருமை நாயகத்திடத்திலே வருவார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த சொர்க்கத்தை திறக்கும்படி செய்வார்கள். சொர்க்கம் அருகாமையிலே இருந்தாலும் நுழைய முடியாத நேரத்திலேயும் அதை திறந்து நம்மை உள்ளே நுழைவிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் பெரும் தனிச்சிறப்பை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் தனிச்சிறப்பு பெற்றவர்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பனி இஸ்ரவேலர்கள், அவர்கள் துரத்தி கொண்டு வந்த ஃபிரௌன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியாக அந்த கடலுக்கு அருகாமையிலே அவர்கள் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது எல்லோருமே சொன்னார்கள், அவ்வளவுதான், நாம் மாட்டிக்கொண்டோம், ஃபிரௌன் இடத்திலே மாட்டிக்கொண்டோம், இப்பொழுது நம்மை அழித்து விட போகிறான் என்பதாக சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? பயப்படாதீங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், மஇய என்பதாக சொன்னார்கள். சயஹ்தீன், நமக்கு நேர்வழி காண்பிப்பார், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதாக சுருக்கிக் கொண்டார்கள். தாராள தன்மை,
பரந்த உள்ளத்தை கொண்ட அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சவுர் குகையிலே அருமை நாயகமும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தங்கி இருக்கிறார்கள். மக்கத்து குஃபார்கள் அழிப்பதற்காக நெருங்கி விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அருமை நாயகமும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்களால் பார்க்கிறார்கள். அவர்களை அழிக்க வந்த மக்கத்து குஃபார்களுடைய கால்களை பார்க்கிறார்கள், நேரடியாக பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தவர்களாக, அருமை நாயகமே, உங்கள் மீது கவனம் கொண்டு நான் பயப்படுகிறேன், உங்கள் மீது கவனம் கொண்டு நான் பயப்படுகிறேன். இதோ நமக்கு அருகாமையிலே நெருங்கி விட்டார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹ்ஸனி இன்னல்லாஹ மஅனா. எவ்வளவு பரந்த உள்ளம்! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற வார்த்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் மத்தியிலே தனிச்சிறப்பு பெற்றவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். மிஅராஜ் பயணத்தின் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அருளும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு என்ன சொன்னார்கள்? பதிலுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நம் மீதும் நம்முடைய உம்மத்துமார்கள் எல்லோரின் மீதும் யா அல்லாஹ் உன்னுடைய அருளும் அருட்பாக்கியமும் அபிவிருத்தியும் இறங்கட்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரந்த உள்ளத்தோடு பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்துக் கொள்வதுதான் நம் மீது கட்டாய கடமை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நினைவு கூறுவதுதான், ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வதுதான் நம் மீது கட்டாய கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தி தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை தானே என்பதாக சர்வ சாதாரணமாக நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாம் என்பதாக நாம் உறுதி கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அருள்மறை குர்ஆனுடைய வசனங்கள் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து வெளிவந்தது. வஹி இறங்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை, அருள்மறை குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபாக்களை கூப்பிட்டு அருமை நாயகம் தன்னுடைய நாவினால் சொல்லுவார்கள். எதை? இறங்கிய வசனத்தை. அருள்மறை குர்ஆன் முழுவதுமே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து தான் வெளிப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தனிச்சிறப்பை பெற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை அருமை நாயகத்தினுடைய நாவிலிருந்து தான் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்று சொன்னால், அத்தகைய அருமை நாயகத்தை முஹப்பத்துக் கொள்வதும், அருமை நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதும், அவர்களுடைய புகழ்களை புகழ்ந்து கொண்டே இருப்பதும், அவர்களுடைய சுன்னத்துகளை பற்றி பிடிப்பதும் தான் ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண் எல்லோர்கள் மீதும் கட்டாய கடமை மாத்திரமல்ல, எப்படி அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் மீது நாம் முஹப்பத்துக் கொள்ள வேண்டும். அருள்மறை குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்வார், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி. அருமை சஹாபா தோழர்களை உதாரணமிட்டு சொல்கிறார். நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்களோ அதுபோல ஈமான் கொள்ள வேண்டும். சஹாபா தோழர்கள் எப்படி அருமை நாயகத்தை ஈமான் கொண்டார்களோ அதுபோல ஈமான் கொள்ள வேண்டும். அருமை சஹாபா தோழர்கள் அருமை நாயகத்தின் மீது எப்படி முஹப்பத்துக் கொண்டார்களோ அதுபோல நாம் முஹப்பத்துக் கொள்ள வேண்டும். அருமை சஹாபா தோழர்கள் எப்படி அருமை நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றினார்களோ அதுபோல நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அருள்மறை குர்ஆனுடைய வசனம், சஹாபா தோழர்களை போல நீங்கள் முஹப்பத் வைத்தால், சஹாபா தோழர்களை போல நீங்கள் சுன்னத்தை பின்பற்றினால், சஹாபா தோழர்களை போல அருமை நாயகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பின்பற்றினால், அவர்கள் மீது முஹப்பத் வைத்தால், நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறார்.
அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபகது என்று சொல்லக்கூடிய வார்த்தை, கது என்று சொன்னால் நிச்சயமாக என்பதாக உறுதிபட சொல்லக்கூடிய வார்த்தை. இஹ்ததௌ, நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள், ஹிதாயத்தை அடைந்து கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்று சொன்னால், அத்தகைய மஹப்பத்தை நாம் எப்படி வைக்க வேண்டும்? முதலிலே அருமை நாயகத்தை நபியாக ரசூலாக முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அருமை நாயகம் சொல்வார்கள், மன்கால ரதீது பில்லாஹி ரப்பா, யா அல்லாஹ் உன்னை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்று யார் சொல்லுகிறார்களோ, வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாமை மார்க்கமாக தீனாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக யார் சொல்லுகிறாரோ, வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக நபியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக யார் சொல்லுகிறார்களோ, வஜபத் லஹு ஜன்னா, வஜபத் லஹு அல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அருமை நாயகம் சொல்லுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டாலே சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னால், அவர்கள் மீது முஹப்பத் வைத்தால், அவர்களுடைய சுன்னத்துகளை சரியாக பின்பற்றி வாழ்ந்தால், அவர்கள் மீது அதிகமாக சலாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டே இருந்தால் எவ்வளவு பெரிய தரஜா நமக்கு கிடைக்கப்படும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறதுக்கு முன்னாலேயே சொர்க்கத்துல ஒரு சஹாபி இருந்தான். அருமை நாயகம் சொல்லுவாங்க இல்லையா, பிலாலே உங்களுடைய காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன்னு சொன்னாங்க. அத்தகைய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருந்தார்கள் தெரியுமா? எந்த அளவிற்கு தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இந்த மதீனாவிலே நாம் இருக்க மாட்டோம். ஷாமுக்கு போயிட்டாங்க, மதீனா நகரத்தை விட்டே போய்விட்டார்கள். எப்பொழுதும் பாங்கு சொல்லுகின்ற பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக வார்த்தை வருகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லிக்கொண்டே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கையை நீட்டுவார்கள். இப்பொழுது பாங்கு சொல்லுகின்ற பொழுது, பாங்கு சொல்ல நாடுகின்ற பொழுது, யாரை நான் நிச்சயமாக முஹம்மது நபியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லுகின்றேனோ அந்த வார்த்தைக்குரியவர் அந்த இடத்துல இல்லை, அந்த ஊரிலேயே நான் இருக்க மாட்டேன். மதீனா நகரத்தை விட்டு ஷாம் தேசத்திற்கு சென்று விட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோல முஹப்பத் வைக்க வேண்டும். எப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகத்தின் மீது முஹப்பத் வைத்தார்களோ அதுபோல வைக்க வேண்டும். அத்தகைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் அருமை நாயகத்தின் மீது எந்த அளவிற்கு முஹப்பத் வைக்க வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு யூதன் வருகிறான், யூதன் வந்து நேர உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றான். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறான், அக்பிர்னி அன் அஹ்லாக் ரசூல், உங்களுடைய ரசூல் முஹம்மது இருக்கிறாங்களே அவங்களுடைய நற்குணத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்வியை ஒரு யூதனுடைய நாவிலிருந்து கேட்கிறார்கள். கேட்டுவிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போங்க, என்னை விட அருமை நாயகத்துடைய அகலாக்கை நற்குணங்களை மிக தெரிந்தவர்கள் பிலால், அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அனுப்பி வச்சிடறான். அந்த யூதன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை கொண்டவர்களாக சொன்னார்கள். இதே வார்த்தையை அந்த யூதன் கேட்கிறான், அக்பிர்னி அன் அஹ்லாக் ரசூலி, உங்களுடைய ரசூல் முஹம்மதுடைய நற்குணங்களை பற்றி சொல்லுங்கள், அவருடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை விட அறிந்தவர் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அருமை நாயகத்தினுடைய ஈரக்கொலை, அருமை நாயகத்தினுடைய சதை துண்டுகளில் ஒரு துண்டு, அவர்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும், அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே அனுப்பி வைக்கிறார். அந்த யூதன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே வந்து கேட்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னை விட அறிந்தவர் என்னுடைய கணவர் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. கேள்விகளுக்கு சரியாக வரக்கூடியவர்களுடைய நோக்கத்தை, எண்ணத்தை, வரக்கூடியவருடைய பார்வையை, அந்த கேள்வி எதனால் வருகிறது என்பதை அறிந்து கொண்டு பதில் சொல்ல முழுமையான ஞானம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த யூதன் வருகிறார்.
வந்து இதே கேள்வியை கேட்கிறான். அஹ்பிர்னி அன் அஹ்லாக் ரசூலி, உங்களுடைய ரசூல் முஹம்மதுடைய நற்குணங்களை பற்றி சொல்லுங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் யூதன், எப்படியும் எந்த வார்த்தையை கொண்டும் ஏதாவது வார்த்தை ஜாலங்களால் மடக்கிக் கொள்ளக்கூடியவன், மக்களிடத்தில் ஏதாவது திரித்து சொல்லக்கூடியவர், யூதனுக்கு மிக அழகிய பதிலை சொல்ல வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்டார்கள், அப்படியா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி உனக்கு தெரிய வேண்டுமா? சரி, உலகத்தினுடைய பொருட்கள் வஸ்துக்கள் என்னென்ன இருக்கிறதுன்னு சொல்லு பார்ப்போம் சொல்லி கேட்டான். உலகத்தினுடைய பொருட்கள் எப்படி சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா? அந்த யூதனிடத்தை அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், உலகத்தினுடைய எல்லா பொருட்களையும் சொல்லு, எல்லா வஸ்துக்களையும் சொல்லு, எத்தனை பரப்பன, எத்தனை ஊர்வன, எத்தனை படைப்புகள் இந்த துன்யாவில் இருக்கிறது சொல் பார்ப்போம் என்பதாக சொன்ன பொழுது அது எப்படி சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எப்படி சொல்லி முடிக்க முடியும் என்பதாக அந்த யூதனுடைய நாவிலிருந்து பதிலை பெற்றுக்கொண்ட ஹஜ்ரத் அலியில் கர்ரமல்லாஹு வஜ்ஹா சொன்னார்கள், குல் மதாஉத் துன்யா கலீல். அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லுகின்றான் தெரியுமா, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் அற்பமானது, கலீல் மிக குறைவானது, அற்பமானது என்பதாக சொல்கிறான். இந்த அற்பமான உலக பொருட்களுடைய வஸ்துக்களையே உன்னால சொல்ல முடியலன்னு சொன்னா, எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய நற்குணங்களை எப்படி ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட முடியும்? அருமை நாயகத்தினுடைய நற்குணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான், மகத்துவமிக்க, வார்த்தைகளிலே வழித்து விட முடியாத, வர்ணித்து விட முடியாத, அளவுகோல் இல்லாத மகத்துவமிக்க நற்குணம் அவைகள்தான் எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் என்பதாக ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா பதிலளித்தார்கள் என்று சொன்னால், அத்தகைய தனிச்சிறப்பு தான் எல்லா நபிமார்களை விடையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அத்தகைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நபிமார்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, நபிமார்களே நாம் முஹம்மதுடைய உம்மத்தார்களாக வர முடியவில்லையே என்பதாக ஏங்குகின்ற அளவுக்கு உண்டான அந்த மகத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்தை எந்த அளவிற்கு நாம் அளவுகோலாக ஆக்கப் போகிறோம்? அருமை நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு நாம் ஸலாத்தும் ஸலாமும் சொல்ல போகிறோம்? அருமை நாயகத்துடைய சுன்னத்துகளை எந்த அளவிற்கு நாம் பின்பற்ற போடுகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரும் பரிசாக, பொக்கிஷமாக, அருள் பாக்கியமாக தந்த மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்ற இந்த மாதத்திலாவது நாம் அருமை நாயகத்தின் மீது அதிகமாக புகழ் மாலை சூட்டுகிறோம். அருமை நாயகத்தினுடைய புகழை உலகங்களையும் பரப்புவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகத்துடைய சுன்னத்துகளை பின்பற்றி பேணி நடப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலாத்தும் ஸலாமும் சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிச்சிறப்பு மிக்கவர்களாக அல்லாஹ் தரஜாவை உயர்த்தி வைத்திருக்கிறானோ, அதுபோல உம்மத்துமார்களிலேயே தரஜாவிலே உயர்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு நேரமும் அருமை நாயகத்தை நாம் நினைத்துக் கொண்டே இருப்போம் என்பதில் எல்லும் சந்தேகமில்லை. அத்தகைய நற்பாக்கியசாலிகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.